உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கு முன்னால உன்னை ஒரு தடவை கூட இந்த வீட்டில் பார்த்ததே இல்லையாம்மா? என்னம்மா? ஓ, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கியா? உன் பேர் என்னம்மா? ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க, வேலைக்காரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தேடி வந்த நலனோட வீட்டுக்காரி. என்னம்மா சொல்ற? நலனோட வீட்டுக்காரியா? அப்படின்னா? ஆமாண்ணா, எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் அவரோட ஒய்ஃப். எது ஒய்ஃபா? கல்யாணத்துக்கு கூப்பிடல. கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலையே. கணபதி என்ன? நலன், கணபதி என்ன? வாங்கண்ணே, எப்படா வந்தீங்க? இப்பதான்ப்பா வந்தேன். அண்ணே, தகவல் ஏதாவது கிடைச்சதா? உட்காருங்கண்ணே. நீ உட்காருப்பா. அப்புறம் என்ன அண்ணே, அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? சொல்லுங்கண்ணே, அந்த பொண்ணை வீட்டை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னண்ணே சொன்னாங்க? அட, அதை ஏன்பா கேட்குற? இல்லை மேடம், அன்னபூர்ணி பொண்ணுன்னு சொன்னா இங்க யாருக்கு வேணா தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, எதுக்காக அந்த பொண்ணை தேடுறீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், ஒரு கோடீஸ்வர வீட்டு பையன் அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஏதோ கடன் பட்டிருக்காராம். அதை திருப்பி செஞ்சிடலான்னு தான் என்னை தேடி கண்டுபிடிக்க சொன்னார். நானும் அவங்கள எங்கெங்கேயோ தேடிட்டே இருக்கேன் மேடம். அங்கே எங்கேயுமா தேடி அலைஞ்சு ஒரு வழியா ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். ஆனா வீடு மட்டும்தான் எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல மேடம். நீங்க சொன்ன பொண்ணு எனக்கு தெரியும். சொல்லுங்க மேடம், அந்த பொண்ணு எங்க இருக்கு இப்போ? அட, நீங்க வேற. அந்த பொண்ணு இங்க இல்லங்க. யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். கல்யாணமாயி போனதா தானே சொன்னாங்க. ஏங்க, வெளியில அப்படிதான் பேசிப்பாங்க. உள்ளுக்குள்ள விசாரிச்சாதானே அவங்களோட வண்டவாளம் தண்டவாளம் வெளியில தெரியும். அந்த பொண்ணு ஊரை விட்டு ஓடி போயிட்டான். அவங்க அம்மாவும் முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப யாரும் இல்ல. பாவம் தம்பி, இந்த பொண்ணு யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பா போல. ரொம்ப டார்ச்சர் பண்றானா தம்பி. அவ நடத்துற கடையும் மூடிட்டானாம். இப்ப கூட அந்த கடை மூடினபடியே கிடக்கான். எப்ப அந்த பொண்ணு அவ புருஷங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு வெளில வராளோ அன்னைக்கு தான் அந்த கடையும் திறக்குமா. அது வரைக்கும் நாம எப்படி காத்துட்டு இருக்க முடியும் சொல்லுங்க தம்பி? அதான் வேற ஏதாவது வழி இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. என்னன்னே சொல்றீங்க? ரொம்ப நல்ல பொண்ணுனே. அவ எப்படி ஓடி போய் யார்கிட்டயும் மாட்டிக்கிட்டா? அவளை டார்ச்சர் பண்ண ஒருத்தனுக்கு எப்படின்னு மனசு வருது? ச்சே. எப்ப பார்த்தாலும் உனக்கு அவசரம் தான். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. உன்னோட இந்த அவசர புத்தி தான் அப்படியே அழுங்காம குலுங்காம நான் விரிச்ச வலையில பூ போல கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். ஏண்டா, உனக்கு ஸ்ட்ரைட்டா பேசுற பழக்கமே கிடையாதா? எதுவா இருந்தாலும் இப்படிதான் சுத்தி சுத்தி வளைச்சு பேசுவியா? இன்னுமா உனக்கு புரியல? சூப்பர் ஷெஃப் காம்படிஷனை பத்தி தான் சொல்ற. தமிழ் இந்திய இந்த போட்டியில கலந்துக்க வச்சு அவளை தோக்கடிச்சு மெஸ் அடையலான்னு நீ பிளான் போட்டல்ல? இப்ப அதுதான் என்னோட ட்ரம்ப் கார்டா மாறி இருக்கு. இனிமே
என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போற. டேய் என்ன உளறிட்டு இருக்க? நான் தான் பிளான் பண்ணி தமயந்தி அந்த காம்படிஷன்ல கலந்துக்க வச்சேன்னு உனக்கு யாரா சொன்னது? கூல் கூல் டவுன் கூல் டவுன். எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இன்னும் கேள. தமயந்திய சிக்க வச்சு ஹேய், உன் அம்மா கிட்ட எல்லாம் அவளை ஜெயிக்க வைக்க நானும் போட்டியில கலந்துக்கிறேன்னு பேலா விட்டுருக்க. சொல்லு, ஆமாவா இல்லையா? ஹேய், பயப்படாத மேன். உங்க அம்மா கிட்ட போய் நான் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் குறிச்சு வச்சுக்க. இந்த போட்டியில இருந்துதான் உன்னோட வீழ்ச்சியை ஆரம்பிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட மொத்த சாம்ராஜ்யமும் அப்படியே மண்ணோட மண்ணாக போகுது. டேய் இதோட 1008 தடவை இந்த டயலாக சொல்லிட்ட. ஆனா ஒரு ஆணிய கூட நீ இது வரைக்கும் புடுங்கவே இல்லை. கரெக்டா. இது வரைக்கும் நான் ஒரு ஆணிய கூட புடுங்கினதில்லை. ஆனா இந்த தடவை உன்னோட அஸ்திவாரத்தையே நான் ஆட்டி பக்கம் ஓய மாட்டேன். என்னடா இவ்வளவு கான்பிடண்டா பேசுறானேன்னு பாக்குறியா? எல்லாம் இப்ப கிடைச்சிருக்கிற இந்த சூப்பரான சான்ஸ் கொடுக்கிற கான்பிடன்ட் தாண்டா. எந்த தமயந்திய தோக்கடிக்கணும்னு நீ இந்த போட்டியில தள்ளி விட்டியோ அதே தமயந்திய நான் ஜெயிக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. அவ்வளவுதானா? முடிச்சிட்டியா? நீ தலகீழா நின்னாலும் சரி, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க பாரு, என்னைக்குமே நீ 2வது தான். நலன், எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். இந்த பிரிலிமினரி ரவுண்டே தாண்ட மாட்டான்னு நினைச்ச தமயந்தி எப்படி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அவதான் இப்போதைக்கு சேனலுக்கு கிடைச்ச டிஆர்பி மெட்டீரியல். சோ நீ என்னதான் பண்ணாலும் அவளை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. டேய் நான் என்னோட திறமையை நம்புறவன். ஆனா நீ வாய்ப்புகளை நம்புறவன். என்னைக்குமே திறமை தாண்டா ஜெயிக்கும். நீ கடைசி வரைக்கும் இப்படியே வெட்டியா சவால் விட்டுக்கிட்டே சுத்த வேண்டியதுதான். ஓகே, நீ இப்போ டென்ஷன் ஆகாத. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உனக்கு சரிவுதான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. பாய். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.